ஹாய் பூனைக்குட்டீஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல. வெல் இப்போ தான் கொஞ்சத்துக்கு வேறு எபிசோடு விட்டேன். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. சரி, ஓகே. முக்கியமான விஷயம் முன்னாடியோட ஒன்றும் டென்ஸ்டாக போகுது போகலாமா உள்ள. ஸோ போன வாட்டி ரீகேப் என்ன ஆயிருக்கும்னா, யோங்கி வந்து பாத்ரூமில் உட்காந்துருப்பான் ஒரே அன்னோலி திங்ஸ்க்காக. அதில் ஜிமின் வந்து ஜாயிண்ட் ஆகிருப்பான் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சின்ன சின்னமுடியே முட்டி போட்டு உட்காந்துட்டு வாயில் வைக்கலான்னும் போதே அப்போது கதவு திறந்துட்டு உள்ள பசங்களாம் வரானுங்க, ஜூனியர் பசங்களாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யோங்கி வந்துட்டு பயப்படுறான். சீனியர்னும் போதே நிற்க வச்சு பின் பண்ணிடுறான் யோங்கியை பின் பண்ணிவிட்டு அவன் காதாண்ட பார், இப்போ தான் கற்றுன மொத்த காலேஜுக்கும் தெரிஞ்சிடும் நீ எனக்கு தான் சொந்தம்னு. அப்புறம் காலேஜில் மூஞ்ச காட்ட முடியாதுடா பேபி. ஸோ ஒழுங்காக இருந்தேன்னா நான் பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு கீழே ஸ்ட்ரோக் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கேயாலாம் தாங்க முடியல. சீனியர், நீங்கள் ஏதோ மாறின மாதிரி இருக்குது. ஓ, அப்போது உன்னால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அப்போது ஜிமின் ஒன்று காதில் வந்துட்டு யோங்கிக்கிட்ட, ஹே என்னை பார்த்து சொல்லு, என்னை பார்த்தா உனக்கு ஜிமின் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோங்கியை ரொம்ப ஒத்து பார்க்குறான். அவன் கண் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஜிமினுக்கு ரொம்பவே அழகாக பெருசாக அப்படி மூன் மாதிரி இருக்கும் கண். ஆனால் இவன் கண் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு சைரன் கண் மாதிரி இருந்தது. யோங்கிக்கு அது இன்னும் மூட தான் ஏற்றுது. பார்த்துட்டு நீ ஜிமன் அப்படின்னும் போது இடுப்பு பிடிச்சி கிள்றான். சீனியர், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுல்ல. ஸோ எனக்கு என்ன பேர் கொடுப்பேன்னு நினைக்கிறேன்? நீ ஜிம்மனை சீனியர்னு கூப்பிடுவ, அப்போ என்னன்னு கூப்பிடணும்? அப்போது ஜிம்மன் வந்துட்டு காதில் என்ன மென்மென் கூப்பிடு. மின்மெனா? நான் ஏன் உன்னை மின்மென் கூப்பிடணும்? வெல், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னை சின்ன கூப்பிடுவா. நிச்சயெல்லாம் சின்ன கூப்பிடுவாங்க. ஆனால் நீ ஸ்பெஷல்ல. எத்தனை வருஷம் கழித்து மாட்டினேன், சும்மா விடுவேனா? இன்னும் இழுத்து கிட்ட இழுத்து, இப்போ சொல்லு, இப்போ நீ என்னன்னு கூப்பிடுவ? சீனியர் அப்படின்னும் போது கழுத்தை பிடிச்சி கடிச்சிடுறான். கடிச்சதுக்கு யோங்கி சரி போதுமா விட்டு ஓகே அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கழுத்தாண்டெல்லாம் மூஞ்சிட்டு அப்படி முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு நக்கிட்டு, ஹே உனக்கு நீ 13 வயசில் இருக்கும்போது நீ குயின்ஸ்லாண்ட் போன ஞாபகம் இருக்கா? குயின்ஸ்லாண்டா? அதான் ஒரு அமேஸ்மெண்ட் பார்க் போனல. ஆமாம், அந்த இடத்துல ஒரு பையன் கூட தனியாக நின்றுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தானே. எனக்குலாம் அதெல்லாம் ஞாபகம் இல்லை, வேறு வேலை இல்லை, எனக்கே தூங்கத்துக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, அங்கே வேற என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு போது கிஸ் பண்ணிட்டான் லிப்ஸை. விடு அப்படின்னும் போதே விட்டுட்டு, ஹே அந்த பையனே நான் தான்டா, உன்னை நினச்சி நான் உருகி வளர்ந்தா, ஏன்னா உனக்கு ஞாபகமே இல்லையா? இன்னைக்கு உனக்கு சும்மா வருதா இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னும் போதே அப்போது கதவு தானே திறந்துக்குது. ஏன்னு பார்த்தா, அடக்காம கடூரா, ஆண்மை தாங்க முடியல என்றால் ரூமுக்கு போடா போன். ஓபி வேண்டாண்டா, நானும் தாண்டா இருக்கேன். ரூமுக்கு போடா பஞ்ச பரதேசி சை அப்படின்னு சொல்லிட்டு ஒபி தர அடிச்சுக்கிட்டே வெளியே வரான். இவனுங்களாம் நல்லா காஜி பண்ணுறானுங்களே, எனக்கு பண்ணுறதுக்கு மட்டும் என் ஆள் ஒத்துக்க மாட்டானே, ஐயோ ஐயோ ஐயோன்னு இவன் அடிச்சுக்கிட்டே வரும்போது ஜிம்மின்னு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கான். இப்போ அவன் என்ன சொல்ல வந்தான், என்னதுக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி எடுத்து பார்த்தா யோங்கியை காணும். அவன் எப்பயோ எஸ்ஐ ஓட்டான் ஒபியோடே. அப்போது டென்ஷன் ஆகிறான் ஜிம்மின். இப்போ நீ இடம் தப்பிச்சிடுன்னு நினைக்கிறியா யோங்கி? ஹே உன்னை எப்படி ட்ராக் பண்ணணுன்னு எனக்கு தெரியும், வர இரு. இப்படி போகும்போது இன்னொரு பக்கம் நீங்களா தலையோ பிடிச்சிட்டு உக்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவன் கிட்டத்தட்ட ஜிம்மன் மாதிரியே நடந்துக்கிறான். சின்சன் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலையில் உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போது கழுத்தாண்ட சில்லுன்னு ஒரு சென்சேஷன். என்னன்னு பார்த்தா தேவன் தான். ஹே என்னடா? இந்தா உனக்கு பிடிச்ச ஜுப்போ போட்டி தான் வாங்கிட்டு வந்தேன்,
எங்கேன்னு தேடி பார்த்தா ஓரமாக என்ன அப்படியே தூக்கி போட்ட நாய்க்குட்டி மாரி ஓரமாக உட்காந்துட்ருக்க. ஆ கரெக்டு தான். உண்மையாக லவ் பண்ணால தூக்கி போட்ட நாய்க்குட்டி மாதிரி தான் இருப்பேன். என்ன சொன்னேன்? ஏதோ இல்லைடா, அது நிறைய அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கா, அதான் தலையில் உட்காந்துட்டு இருந்தேன். சரி உட்கார், நான் உனக்கு தலை அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை அமுக்கி விட்டுட்டு இவங்ககிட்ட பேசுகிறான். எப்படி இருந்துச்சு உங்கள் நாள் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி போய் விழுறான் தேவன். ஏஞ்சி பார்க்குறீங்க, தேவன் வந்து சங்குக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு வந்துடுறான். இழுத்துட்டு வந்து நீங்கள் கதறீங்க. டேய் என்னடா ஆச்சு ஜேகே, நீ எதுவுமே பேசாத வயன், எதுவுமே பேசாத, வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பில்டிங்க்கு பேக் சைடில் யாரும் வரமாட்டாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் நிப்பாட்டிட்டு அப்படியே கோவத்தில் வாலை பஞ்ச் பண்ணுறான். பஞ்ச் பண்ணிவிட்டு ஏண்டி உனக்கு புரியவே இல்லையா அவன் என்ன பண்ணுறான்னு, அவன் ஹீ இஸ் ட்ரைங் டு கெட் யூ அண்ட் ஹர். என்ன கெட் யூ அண்ட் ஹர், எனக்கு ஒன்றும் புரியல. ஒயன் தயவு செஞ்சு நடிக்காத, உனக்கு தெரியும் அவன் உன்னையும் வேணும்னு அவன் ஆசைப்பட்றான்னு. அவனுக்கு தான் ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட அவன் க்ளாஸாக நடத்துக்க போகிறான். டே ஜேகே, அவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட். ஆனால் அவன் அப்படி உன்னை பார்க்கல ஒயன், நான் பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா போதே உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. டேய் உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், நான் சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா, நான் எனக்கு தேவைன்னும் போது எனக்கு ஹக் பண்ண ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். நீ வந்து இப்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே தலையிடாத. தியோ அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனை என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வாழ்ந்தோம், புரியுதா. அவன் சின்ன சின்ன விஷயத்த கூட நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அவனை அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீ ஒழுங்காக வந்து சாரி கேளு. ஜேகேக்கு மனசே வரல. அவன் பார்த்துட்டு உங்கள் கணத்தில் கை வச்சுட்டு, ஏய் பாப்பா என்னை பாரு, சத்தியமாக அவன் வந்து நல்லவன் மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி அவன் பண்ணுறதெல்லாம். இது பாரு, நான் ஒன்றும் ஏன் லவ் ஒன்றும் நடிப்பில், புரியுதா. நான் உன்னை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை முதல் நாள் பார்த்தது வந்து உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு அது தெரியல, ஆனால் அவன் உன்னை ஏமாற்ற பார்க்குறான். ப்ளீஸ், அவன் அவன் உன்னை தொட விடாத, அவன் தொடுறதே தப்பாக இருக்குது. டே அவன் தலை தாண்டா அமுக்கிட்டு இருந்தான், உனக்கு புரிய மாட்டுது ஒயன். அவன் உன்னை வேறு மாதிரி தொட பார்க்குறான். எனக்கு சத்தியமாக புரியல ஜேகே, நம்ம இந்த விஷயத்த அப்படியே நிப்பாட்டிக்கலாம் ஓகேவா. இன்னொரு வாட்டி நீ சொல்கிற மாதிரி நாம் பண்ணானா நான் அப்போ ஒத்துக்கிறேன். அது வரைக்கும் வீணா அவன் மேலே பழி போடாத, விட்டுரு, இந்த டாபிக் எப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தள்ளி விட்டுட்டு வந்துடுங்க. ஜேகேவால் முடியல, அவன் கத்துறான். ஏன் நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளோ, என் லவ் நான் அவ்வளோ கேவலமாக இருக்கா, நான் எதுக்கே வேட்ட பொய் சொல்ல போகிறேன். சே, ஏன் தான் அந்த பொண்ணுங்களாம் அப்படி இருக்காங்களோ, லவ் பண்ணுறவனை விட்டுட்டு லவ் பண்ணாத நான் எங்களை போய் லவ் பண்ணுறான். சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூட் அப்செட்டில் போயிடுறான். இப்படி இருக்கும்போது ஒரு டார்க் ரூம், அந்த டார்க் ரூமில் ஒரு ஃபோட்டோ வந்து ஒருத்தன் அப்படியே கேர்லெஸ் பண்ணிவிட்டு, பாவம் என் தம்பி உன்னை லவ் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு நீ கிடைக்க மாட்டேன்ற விஷயம் அவனுக்கு தெரியலையே. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பூனையோ ஏழையோ விளையாட்டுன்னு, கடைசியில் நீ யாருக்கு கிடைக்கிறன்னு யாருக்கு தெரியும் தெரியல. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீ எனக்கு தான் சொந்தம்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவோடையே மறைச்சி பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ மொத்தம் கொடுத்துட்டு அவன் கீழே ரப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ மயக்கிறாளே. டே அண்ணா, அது பையன் மாதிரி இருக்குடா பார்க்கறதுக்கு, உன்னால் அது ஜென்டரே கண்டுபிடிக்க முடியாதுடா, அந்த மாதிரி ஆளுது. அப்போ அது பொண்ணா பையனா நீயே கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அப்போது அந்த அந்த பையன் அப்படியே ரூமெல்லாம் பார்க்குறான். ரூமெல்லாம் அந்த பர்சனோட ஃபோட்டோ தான். அவன் அப்படியே தலையை சுற்றிட்டு, சே இவன் எப்போ தான் பழியத்துலேருந்து தெளிய போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூட் அப்செட்டாகி வெளியே வந்துடுறான். வெளியே வந்த அப்புறம் இந்த இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஹோபியும் ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துட்டு சின்சியராக டிஸ்கஷன். எதுக்குடா அடித்த, நான் எங்கே அடித்தேன், கொசு, நீயே கொசு பூச்சி மாதிரி தான் இருக்க, சரி எதுக்கு இன்றைக்கி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்குறான். நீங்கள் அப்போது பார்த்துட்டு, வெல் ஜேகேக்கு தேவங்க என் கூட இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போது ஹோபிக்கு மூஞ்சி மாறுது. நான் சொல்லுவேன், பட் தப்பாக எடுத்துக்காத, என்ன நீயும் ஜேகே மாதிரி ஏதாவது சொல்ல போகிற போது, இல்லை அப்படி இல்லை, ஆனால் தேவன் பண்ணுறது தப்பாக இருக்குது. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நீயே யோசிச்சு பாரு. அவன் வந்ததுலேருந்து அவன் உங்ககிட்டையும் க்ளோஸாக நடந்துக்க பார்க்குறான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் வச்சுக்க பார்க்குறான். ஏதோ தப்பாக இருக்குது, அதனால் பார்த்துறேன். சரி ஓகே, நான் பார்க்குறேன் ஹோபி, நானே சொல்கிறேன்னா ஏதாவது விஷயம் இருக்காங்க, யோசிச்சு பாரு
அவன் ஏதோ பண்ணுறான்னு தோணுது எனக்கு. ஸோ பார்த்துருவையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் தட்டி கொடுத்துட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா ஜேகேவும் அப்படி தான் சொல்கிறான், ஹொபியும் அப்படி தான் சொல்கிறான். என்ன தான் நடக்குதுன்னே புரியல. சரி ஓகே, என்னன்னு போய் கேட்டுடலாம் தேவங்கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேவங்க தேடிட்டே வரீங்க. அப்போது ஒரு பில்டிங்கை தாண்டி இன்னொரு பில்டிங் போக வேண்டிய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ரூம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். ஒரு ரூமை தாண்டி போகும்போது அப்போ வாய்ஸ், டே நீ பண்ணுறது தப்பாக இருக்குடா. நீ தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கல, அப்புறம் எதுக்கு நீ வந்து வையன் பின்னாடி சுற்றிட்டுருக்க? டே கேர்ள் ஃப்ரெண்டா? சும்மா சைடு கிப்புடா அவன். எனக்கு வையன் தான் முக்கியம். அப்புறம் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஏண்டா ஆம்பளையாக இருந்துட்டு பண்ணாமல் இருப்பியா? என் செக்ஸுக்கு தேவையான நீட்ஸை அவள் பண்ணிகிட்ருக்கா. தேவையில்லாத போல அவள் தூக்கி போட போகிறேன். இது பையனுக்கு தெரிஞ்சால் அவளுக்கு தெரியாதுடா. எப்படி அவ்வளோதான் சொல்கிறேன். அவள் என் மேலே அவ்வளோ லவ்லாக இருக்கா. நான் போயிட்டு வையன் அவன் என்னை ஏமாத்திட்டா, என்னால் முடியல வையன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு வச்சுக்கோ. கட்டி பிடிச்சிட்டு அவளையே என்கிட்ட கொடுத்துருவான். அந்த மாதிரி பொண்ணுடா அவன். ரொம்ப தங்கமான பொண்ணு. என்ன பண்ணுறது, என் கையில் வந்து சிக்கிக்கிட்டான். டேய் நீ பண்ணுறது தப்பாக இருக்கு. உன்னை யாரும் எங்கள் சைடில் கேட்கலடா. நீ போ, பெருசாக இது பண்ணிகிட்ருக்காத. அவள் கண்ணு முன்னாடி போய் எதாவது போய் சொன்னேன், அப்புறம் அடுத்த நாள் உன் ஃபேமிலி இருக்காது. போ அப்படின்னும் போது நீங்கள் வெளியே இருந்து கேட்குறவங்களுக்கு அப்படி கண்ணு தண்ணி வருது. அடப்பாவே, என்னை பார்த்தா ஒன்று அப்படியா தெரியுதுன்ற மாதிரி உங்களால் தாங்க முடியல. உங்களுக்கு அப்படி கிடைத்தலாம் அதே மாதிரி ஒரு சென்சேஷன். மனசெல்லாம் அப்படியே எரியுது, ஏதோ வலிக்குது, முடியலை. அப்படி இருக்கும்போது திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டேன்னு ஒழிஞ்சிக்கிட்டீங்க. ஒழிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும்போது தேவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரான். வந்துட்டு ஹே பேபி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க மொத்தம் கொடுத்துட்டு, இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ரோல் ப்ளே பண்ணலாமா? நான் பேஷண்ட்டாக இருக்கேன், நீ டாக்டராக இரு. சரியான நாட்டி பேபி நீ, வா போகலாம், எனக்கும் மூடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போதே உங்களுக்கு தெரியும் அவன் எதனால் அப்படி சொன்னான்னு. உங்களை நினச்சி தான் அவன் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறான்னும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது உடம்பே. அங்கே வந்து ஒரே ஓட்டம் தான். ஓடி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி யாரோ பின் பண்ணிட்டாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம பயம். நீ அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாட்டா. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கேன். நிறைய வியூஸ் கூட போக மாட்டுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு கதைலாம் எழுதுனா யாருக்குமே பிடிக்க மாட்டுது. ஸோ ஆர்மிஸ், கதை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆரஞ்சு நான் சைன் ஆஃப் பண்ணுறேன். வரட்டும்.